இங்கே ஒரு பொண்ணுக்கு யார் என்ன சொன்னாலும் உடனே செய்யற சாபம் இருக்கு. அதாவது இவ சின்ன வயசா இருக்கும்போது இவ அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு மந்திரவாதி இவளுக்கு ஒரு வரம் கொடுக்குறா. அதாவது யார் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லி உடனே அமைதியாயிடுறா அந்த குழந்தை. இவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க அம்மா ஏதாவது ஒன்று சொன்னா டக்குன்னு அந்த இடத்துக்கு போய் அந்த வேலையை பாப்பா. இவங்க ஊருக்கு ஒரு ராஜா வராரு. அவரை பார்க்கவும் அங்க உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிருது. எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் ஓடுறாரு. அப்போதைக்கு தான் நம்ம ஹீரோயினி எதர்ச்சியா மீட் பண்றாரு. இந்த வியாதி இருக்கனாலேயே அவன் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எங்கேயும் நிக்காம ஓட ஆரம்பிக்கிறா. அப்போதைக்கு ஒரு பீப்பாயை கீழே உருட்டிட்டு வராங்க. அதை தாண்டும் போது பக்கத்துல இருக்க நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அது மேலேயே மிதக்குது அந்த பொண்ணு. உடனே கீழே விழுந்து உன்னை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லுது. உடனே கை நீட்டுது. ஒரு நாள் காட்டுக்குள்ள அரக்கங்கள்ட்ட மாட்டிக்கிறா. அவங்களும் உன்னை சமைக்க போறோம்னு சொல்றாங்க. உடனே இவளே அந்த குண்டாவுக்கு மேல கைத்த கட்டி தொங்கிட்டு இருக்கா. எப்படியோ அரசர் வந்து அங்க காப்பாத்திடுவாங்க. ரெண்டு பேத்துக்குள்ள காதல் உருவாகுது. இப்படியே ஒரு நாள் மறுபடியும் மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிறா. அவ வந்து நீ அரசனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணலாம் சொல்லி ரெடி ஆகுறாங்க. ஆனா அவ கையில கத்தி இருக்கு. அது அரசனுக்கு தெரியாது. ஆனா அவங்க அம்மா வந்து என்னதான் உனக்கு சாபம் இருந்தாலும் உன்னோட மன வலிமையினால அதை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இப்படியே கண்ட்ரோல் பண்ணி அந்த கத்தியை கீழே போட்டுறா.